இச்சபோட் சினிமாவில் எந்த இப்படி நினச்சி பார்க்க வரும் அப்படி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட வீட்டிலேருந்து லாஸ்ட் வீக் வெளியேறின ரஞ்சித் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் ஃபன் அன்லிமிட்டடில் வந்து கண்டென்ட் மேலே கண்டென்ட்டாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது பார்க்கும்போதே செம ஷாக்காக இருக்குது. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஆங்கர் விஜய் சேதுபதி கூட வர வைக்க முடியாத ஒரு கோவத்தை ஆங்கர் வர வச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பல கமெண்ட்ஸ் வந்து அதில் வந்து பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா ரஞ்சித் கிட்ட வந்து சபரி வந்து கேட்குறாரு, 77 நாளாக உங்களால் அந்த வீட்டுக்குள்ளே எப்படி நடிக்க உங்களால் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அவர் கடுப்பாயிடுறாரு. அப்படி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்கு சபரி இருந்துட்டு நான் சொல்லலை, ஜென்ரலாக மக்கள் அப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஜென்ரலாக அவன் சொல்லுவாங்க, நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரஞ்சித் அவர்கள் செமையாக கோவப்பட்டு பேசுகிறாரு. அதுக்கப்புறமா இதை ஏன் உள்ளே பண்ணல அப்படிங்கிறதான் நான் கேட்குறேன் அப்படின்னு கேட்டதுக்கு, இதை விட நீங்கள் அந்த வீட்டில் வந்து ஏதாவது பண்ணிக்கலாமே, டாஸ்கில் ப்ளே பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது, டாஸ்க் விளையாடலாங்க, கேம் விளையாடலாம், அதுக்காக ஆஹா ஓஹோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கத்திட்டு இருக்க முடியாது என்னால் அப்படிங்கிற மாதிரி வந்து சமகோவமாக வந்து ரஞ்சித் வந்து சபரியை பார்த்து சொல்ல, சபரி இருந்துட்டு இன்னொன்று கேட்குறாரு, பல லட்சம் பேர் மக்கள் பார்க்குறாங்கல்ல அப்படின்னு சொன்னதுக்கு, ஆமாம் பல லட்சம் பேர் பார்க்குறாங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க பார்க்குறாங்க, எல்லாரும் பெரியவங்க பார்க்குறாங்க, ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து என்னால் பைத்தியக்கார மாதிரி வந்து கத்திட்டு இருக்க முடியாது சட்டை கிழிச்சிட்டு அப்படின்னு கேட்கும்போது, அதை தான் ஏன் பண்ணல அப்படின்னு கேட்கும்போது, என்னால் அப்படி இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சமகோவமாக வந்து திட்டினதை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா இன்னொரு ப்ரோமோவில் ரஞ்சித் அவர்கள் பற்றி சாமி அப்படின்னு சொல்லி ரஞ்சித் ஃபோட்டோவை காமிச்சு ரவீந்தர் வந்து உள்ளே வராரு. ரவீந்தர்கிட்ட வந்து கேட்குறாரு, பயங்கரமான ஒரு நடிகர் அப்படின்னு சொன்ன உடனே திரும்பவும் வந்து அதே ஒரு விஷயத்தை வந்து போட்டு காட்டுறாங்க. சபரி இருந்துட்டு 100 நாள் இந்த மாதிரி சண்டை இப்போ சண்டை போடுற மாதிரி போட்டிருந்தீங்க அப்படின்னா 100 நாள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு, நான் இப்படி சண்டை போடாமல் 10 நாள் வந்திருந்தால் கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் இப்போ நம்ம பார்க்குறது தான் ஒரு ரியல் ரஞ்சித் மாதிரி வந்து தெரிஞ்சது. உண்மையிலே இந்த ஒரு ரஞ்சித் வீட்டுக்குள்ளே இருந்திருந்தார் அப்படின்னா பயங்கரமாக ஒரு டஃப்பாக இருந்திருப்பார். பட் வீட்டுக்குள்ளே அவர் இருந்ததுக்கும் இப்போது அந்த ஒரு ஷோவில் பார்க்குறதுக்கும் கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரஞ்சித்தை வந்து பார்க்க முடியுது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரிலாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.